வீவர்ஸ் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பேபிகார்ன் 65. இந்த பேபிகார்ன் 65 டீ போடுற நேரத்துக்குள்ளாடியே நம்ம ரெடி பண்ணிடலாம். அந்தளவுக்கு ஈஸியாக சிம்பிளாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை அழுத்தி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி பேபிகார்ன் 1/4 kg அளவு எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். சின்னதாக இருக்கிறத நீங்கள் முழுசாகவே போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருசாக இருக்கிறத நீல வாக்கில் 2ஆக நறுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நாம் மாவு எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நான் 3/4 கப் அளவு மைதா மாவு எடுத்துக்கிறேன். அதே கப்புக்கு 1/2 கப் அளவு சோள மாவு எடுத்துக்கிறேன். இதோடு நாம் மொறுமொறுப்புக்காக ஒரு 3 ஸ்பூன் அளவு அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். இதோட 2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா அல்லது மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மாவை கலந்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கோங்க. மாவு ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. மாவில் கெட்டி இல்லாத மாதிரி இப்படி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதோட நாம் காரத்துக்காக 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகாய்த்தூள் இருந்தால் அதை போட்டுக்கோங்க, கலர் நல்லா வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை அவ்வளோதான், நம்ம மாவை மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி பஜ்ஜி மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கோங்க. இதுதான் சரியான பதம். இப்போ நாம் எண்ணெய் வச்சு எண்ணெய் காஞ்சிட்டு இதை நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு பேபிக்கானு நம்ம மாவில் நல்லா முக்கி போட்டுக்கோங்க. இது ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் அடுத்த பக்கம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு, நம்ம திருப்பி விட்டுட்டோம். இப்படி 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நல்லா ப்ரௌன் கலராக வெந்ததுக்கப்புறம் நாம் எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு 2 பக்கமும் வெந்துடுச்சு, இதை எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. மீதி இருக்கிறதே நம்ம இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். டீ போடுற நேரத்துக்குள்ளாடி நமக்கு ஈஸியாக முடிஞ்சிச்சு. கண்டிப்பாக இந்த ஃபுட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.